அண்ணாமலையை அலறவிடும் அதிமுக தொண்டர்கள், அதிர்ச்சியில் பாஜக. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதே போல பாஜகவும் ஒரு காலத்திலே கூட்டணியில் இருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது கூட்டப்பட்டு அந்த கூட்டத்தின் முடிவாக அதிமுக பாஜக கூட்டணி என்பதில் விரிசல் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. அப்போ இருந்தே நமது பாஜக எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது கூட்டணிகள் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் பார்த்தார்கள் அப்படின்னே கூட. அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா ஆகட்டும் மோடியோட நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டு பேசினார். அதற்குமே எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்தார். அப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், அதாவது அண்ணாமலை பாஜகவில் முக்கிய பொறுப்பிலிருந்து விலக்கப்பட வேண்டும், அப்படி இருந்தால் கூட்டணி என்பதுக்கு நாங்கள் வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தால் எப்பவோ அண்ணாமலையுடைய பதவிகள் காலியாக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைப்பாட்டை எடுக்கல. அதற்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் 2024 ஆகட்டும் 2026 ஆகட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய தேர்தலாகட்டும் எப்பொழுதுமே அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடுகள் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி விரிசல் என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா அண்ணாமலையும் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை விமர்சனம் பண்ணி பேசினார், அதே போல எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணி பேசினார், அதை விட நமது ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் பண்ணி பேசினார் நமது அண்ணாமலையர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்றத்திலே மோடிகள் வரக்கூடிய அந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசினார்கள் அப்படிங்கிற தகவல் அவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதற்காண்டி? வாக்குகள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்படிப்பட்ட சூழலில் தற்போது மறுபடியும் அண்ணாமலைக்கும் நமது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கும் வார்த்தை போர் என்பது முற்றிவிட்டது அப்படின்னே கூட. இப்ப சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் கூட பாமக தோற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான். ஏன்னா அண்ணாமலை அங்கே எடப்பாடி பழனிசாமியை பற்றி விமர்சனம் செய்து பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக பாமகவிற்கு ஓரளவுக்காவது வாக்குகள் கிடைத்திருக்கும். அதையும் கெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாமகவும் தற்போது பாஜகவின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துவிடும். அந்த சமயத்தில் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நாங்கள் கொடுக்கக்கூடிய சீட்டுகளைத்தான் அதிமுக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிமுக கொடுக்கக்கூடிய சீட்டுகளை நாங்கள் வாங்கிக் கொள்வதற்கு எந்த காலத்திலும் நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறார். அதற்கு அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் அவர்களாக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜ் அவர்களாகட்டும் மற்ற தலைவராகட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி பாஜக ஒதுக்கக்கூடிய சீட்டுகளை அதிமுக வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் உயிரை விட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப அதிமுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இயக்கம், மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, கட்டி போடவும் முடியாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது. அந்த இயக்கத்தை முழுமையாக ஆட்கொள்ள நினைக்கிறது பாஜக. அதை எதிர்த்துதான் எடப்பாடி பழனிசாமி மற்ற முக்கியமான தலைவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்ல. அதாவது சட்டமன்ற தேர்தலாகட்டும் அடுத்து வரக்கூடிய தேர்தலாகட்டும் எந்த தேர்தலானாலும் அதிமுக கொடுக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய இடங்களைத்தான் மற்ற கட்சிகள் வாங்கணுமே தவிர மற்ற கட்சிகள் ஒதுக்கக்கூடிய இடங்களை அதிமுக ஒரு காலத்திலும் வாங்க போவது கிடையாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.